ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய க்யூட்டா அண்ட் கிரின்ச்சா அப்படின்றதுல ஆல்ரெடி வீக்காக பார்த்தோம். இப்போ வந்து குமரன் வந்து கங்கா 2 பேருமே வந்து பார்த்துருக்காங்க. அதாவது இப்போ பெட் நேம் வச்சு பப்ளிக்கில் கூப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு க்யூட்டு அப்படின்னு சொல்லி தான் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் இன் பப்ளிக் அப்படின்னும்போது கங்கா வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக குமரன் என்ன சொல்கிறாரு, க்யூட் தான் அப்படின்றாங்க. என்ன க்யூட்டா அப்படின்னு இவங்க கேட்கும்போது, ஆமாம் நம்ம பொண்டாட்டி கை நம்ம பிடிக்கலாம், வேறு யாரா பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஓ, சரியான பொண்டாட்டி தாசனாக இருப்பார் போல், ஓகேப்பா நானும் க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. அடுத்த 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எஸ், அது வந்து மிஸ்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி போகும்போது, ஸோ மிஸ்யூ பற்றி என்னென்னா கிரன்ச்சு தான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஓகே அது கண்டிப்பாக நானும் கிரன்ச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடுறாங்க. ஒரு வேளை லவ் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து நம்மளை பார்த்து கேட்குறாங்க. இருக்கும், ஒரு வேளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கங்கா சொல்கிறாங்க. க்யூட்டாக இருந்தது அதை பார்க்க. ஸோ அதுக்கு அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஷேரிங் த ப்ரஷ், அதாவது டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு குமரன் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறாரு. இவங்க சொல்லும்போது வேக் வேக் வாந்தி எடுக்கிற மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் குமரன் வந்து ஷேரிங் தானே, ஓகே அது கண்டிப்பாக க்ரன்ச்சுனால தான் ஷேர் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம். என்ன ஒரு பிராண்டடாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து டூத்பிக் பிராண்டடாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுக்கும் இவங்க கேட்டுக்கிட்டு ஓகே க்ரன்ச்சு தான்ப்பா, எனக்கும் க்ரன்ச்சு தான், பட் என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த க்ரன்ச்சுன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.